இந்த வண்டியில எல்லாம் பிரேக் பிடிக்கலன்னு சொன்ன இந்த ரைட்ல நீங்க ஏறுவீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆக்சுவலி இந்த ரைட்ல இருக்கிற வண்டியை ஸ்லோ டவுன் பண்றதுக்கு அவங்க பிரேக்கே பிடிக்க மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி இந்த வண்டியெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகி நிக்குது? கேள்வி வருதுல, அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ. நார்மலா பிரேக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அப்படியே ஜாலியா வண்டியில போயிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி, வணக்கம்னா மாப்பிள்ள தேனியில இருந்து நான் ஏதாவது குறுக்க வந்துச்சுன்னா சைட்ல இருக்கிற இந்த லீவரை பிரஸ் பண்ணுவோம். இந்த லீவர் டயரோட அட்டாச் ஆகி இருக்கிற பிரேக் டிஸ்கை உரசி நம்ம வண்டி ஸ்லோ டவுன் ஆகி நின்றுடும். சிம்பிளா சொல்லணும்னா, நல்லா சுத்திட்டு இருக்கிற ஃபேனை கை வச்சு தடுத்தா அதோட வேகம் குறையும்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக கான்டாக்ட் கொடுத்து பிரேக் போடுறத தான் நம்ம ஃப்ரிக்ஷன் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி டவர் ரைட்ஸ்லலாம் அந்த ரைடு கீழே வரும்போது அதுக்கு எந்த விதமான ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டும் கொடுக்காம தான் அந்த ரைடை ஸ்லோ பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த மேஜிக்கல் பொருள் தான் மேக்னெட். இந்த மேக்னெட்டை நான் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து இப்படி கீழே போட்டேன்னா அந்த மேக்னெட் கீழே விழுந்துடும். ஆனால் அதே மேக்னெட்டை நான் ஒரு காப்பர் டியூபுக்குள்ளே இப்படி போட்டேன்னா அந்த மேக்னெட் கீழே விழுகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 செகண்ட் எடுத்துக்குது. அது எப்படி? இந்த மேக்னெட்டை இந்த காப்பர் டியூப்ட கொண்டு போகும்போது இந்த மேக்னெட் எந்த விதத்துலையும் இந்த காப்பர் டியூப்பை அட்ராக்ட் பண்ணல. ஆனால் இந்த மேக்னெட்டை உள்ளே போட்டால் அது ரொம்ப பொறுமையாக கீழே விழுது. அப்போ ஏதோ ஒன்று இந்த மேக்னெட்டை பொறுமையாக கீழே விழ வைக்குது. கரெக்டாக? அதுதான் இந்த டியூபுக்குள்ளே ஃபார்ம் ஆகிற எடி கரண்ட். இந்த காப்பர், அலுமினியம் மாதிரியான கண்டக்டிங் மெட்டீரியல்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த காப்பர் பைப் வழியாக நம்ம மேக்னெட்டை ட்ராப் பண்ணுறப்போ இந்த பைப்போட ஒவ்வொரு பாயிண்ட்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பைப்பில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வச்சு ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை தான் நம்ம எடி கரண்ட்னு சொல்லுவோம். இப்படி உருவாகிற எடி கரண்ட் அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ண மேக்னெட்டுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகி கீழே விழுகிற மேக்னெட்டை அப்போஸ் பண்ணி பொறுமையாக விழ வைக்கும். இப்படி இந்த கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறப்போ உருவாகிற எடி கரண்ட் அதுக்குன்னு ஒரு ஓனான மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி மேக்னெட்டை ஸ்லோ டவுன் பண்ணுற இந்த ப்ராசஸை தான் நம்ம லென்ஸஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாவை யூஸ் பண்ணி தான் இந்த ரைட்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. இந்த ரைட்ஸோட ட்ராக் எண்டில் அலுமினியம் மெட்டல் ஃபின்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ரைட்ஸோட சீட்டுக்கு பின்னாடி பெர்மனன்ட் மேக்னெட்ஸை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. கிராவிட்டினால வேகமாக ஆக்சலரேட் ஆகிட்டு கீழே வர இந்த ரைட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் இந்த அலுமினியம் மெட்டல் பிளேட்ஸ் கிட்ட வந்த உடனே எட்டி கரண்ட்னால ஒப்போசிங் மேக்னெட்டிக் டிராக் கிரியேட் ஆகி இந்த ரைடோட வேகம் குறைஞ்சு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பொறுமையாக கீழே வந்து நிற்கும். இந்த ரைட்ஸ்லலாம் எட்டி கரண்ட் பிரேக்கிங்கோட சேர்த்து ஹைட்ராலிக் பிரேக்ஸ், நுமாட்டிக் பிரேக்ஸ், அப்புறம் மெக்கானிக்கல் லாக்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சேஃபான பிரேக்கிங் சிஸ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே எட்டி கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸில் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற ஹெவியான பவர் டூல்ஸில் ஸ்மூத்தான பிரேக்கிங்கை அச்சீவ் பண்ண முடியுது. வெறும் ஃப்ரிட்ஜில் ஒட்டி விளாட்ற மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இவ்வளோ பெரிய ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற சயின்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off. உங்கள் குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்டாக நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராமில் சும்மா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் மட்டும் கன்சியூம் பண்ணாமல் அதுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லாக ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட் இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட்டில் அவங்க எங்கேஜ் ஆகணும்னு நினைக்கிற பேரண்ட்டாக நீங்கள் ராக்கெட் சயின்ஸ், ஏரோ மாடலிங், எலக்ட்ரானிக்ஸ், சிம்பிள் மெஷின் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான எஜுகேஷனல் கான்செப்ட்ஸை ரொம்பவே ஈஸியாக ஸ்டெம் எஜுகேஷன் மூலமாக உங்கள் குழந்தைங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போது வர சண்டே அன்னைக்கு சிட்டியிலேருந்து நடக்க போகிற சயின்டிஃபிக் பேரண்டிங் ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமில் யூஸ்ஃபுல்லாக எங்கேஜிங்கான ஸ்டெம் கான்செப்ட்ஸை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒர்க் ஷாப்புடைய ப்ரைஸ் வெறும் 99 ரூபாய் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேல்யூ பேக்டு ஒர்க் ஷாப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.